கோவை கோணியம்மன் கோயிலில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். கோவை கோணியம்மன் கோயில் தேரோட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், கூடுதல் விவரம். கோவையின் காவல் தெய்வம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படும் கோணியம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேர்நிலை திடலில் இருந்து தற்போது ஒப்பனக்கார வீதியை தற்போது தேரானது அடைந்திருக்கிறது. கோவையின் மிக முக்கியமான நகரங்கள் வழியாக, நகரின் முக்கிய வீதிகள் வழியாக, ஒப்பனக்கார வீதி, பெரிய கடை வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக இந்த தேரோட்டமானது நடைபெறும். இளங்கோசர் மன்னர் ஆட்சி காலத்தில் இருந்து போற்றி வணங்கப்படும் இந்த கோவை காவல் தெய்வமான கோணியம்மன் தேர் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டும் அதே உற்சாகத்துடன் திருவிழாவானது தற்போது கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்நிலை திடலில் இருந்து கிளம்பிய தேர், அதாவது கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு முன்பாக கிளம்பிய தேரானது தற்போது ஒப்பனக்கார வீதி சந்திப்பை அடைந்திருக்கிறது. இங்கிருந்து பெரிய கடை வீதி வழியாக மீண்டும் தேர்நிலை திடலை அடையும். கோவை மக்கள் மட்டுமல்லாமல் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கோணியம்மன் கோயில் தேர் திருவிழாவிற்கு இந்த நகரின் முக்கிய பகுதியில் குவிந்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேறும் வேண்டுதல்களுக்காக இங்கு வந்து நேர்த்திக் கடன் செலுத்துவார்கள். முக்கிய வீதியாக தற்போது ஒப்பனக்கார வீதி வழியாக வரும்போது பாரம்பரியமான ஜமாத் இருக்கக்கூடிய அத்த ஜமாத் பகுதியில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்த கோணியம்மன் கோயில் தேர் திருவிழாவின் போது இஸ்லாமியர்களால் பலரசங்கள், தண்ணீர் உள்ளிட்டவை குடித்து இந்த மத நல்லிணக்கமும் போற்றப்படும். தற்போது தேரை வடம் பிடித்து இழுத்தவாறு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒப்பனக்கார வீதி வழியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் சக்தி பராசக்தி என முழக்கங்களை எழுப்பியவாறும் உப்புகளை தேர் மீது எரிந்தவாறும் தற்போது பக்தர்கள் ஒப்பனக்கார வீதியை கடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். மக்கள் அலையில் தேரானது அசைந்து வந்திருக்கக்கூடிய இந்த கண்கொள்ளா காட்சிகளை தான் ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டி நமக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒப்பனக்கார வீதி வழியே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பயணித்து மீண்டும் பெரிய கடை வீதி வழியாக சென்று மீண்டும் தேர்நிலை திடலை அடையும் வகையில் இந்த தேர் பவனிக்கான வழியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர் திருவிழாவை முன்னிட்டு கோவை மாநகரில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்களும் 250க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் தற்போது பாதுகாப்பு பணிக்காக பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள், AI கேமராக்கள் உள்ளிட்டவை ஒன்று இந்த ஒட்டுமொத்த தேர் திருவிழாவையும் கட்டுப்பாட்டில் வைத்து காவல்துறையிடம் கண்காணித்து வருகிறார்கள். பாலா, விவரங்களுக்கு நன்றி பிரவீன்.